இந்த ஏஐயை இப்படி எங்களுக்கு பிரயோசனமான விஷயங்களுக்கு பாவிக்கலாம்ன்றதுல இன்றைக்கு 2வது நாள். இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்டா, நிறைய பேர்கிட்ட வந்து பழைய புகைப்படங்கள் இருக்கும். அது சிலது மங்கி இருக்கும், அங்கங்கே தூசு பிடிச்சிருக்கும், அல்லது கொஞ்சம் பழசு மாதிரியே இருக்கும். அதை திரும்ப ஒரு பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாமாண்டா இல்லை. சில பேர்கிட்ட அப்போ எங்கள்கிட்ட எல்லாம் ஃபோன் இல்லை தானே, அப்போ ஆல்பங்களில் தான் அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அதுகளை இப்போ திரும்ப பிரிண்ட் எடுத்து கழுவணுமாண்டா எங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஒரு டிஜிட்டல் ஆக்கணும். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா, ஏஐயை பாவிக்கலாம். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி ChatGPT, ஜெமினி என்ற 2 ஏஐயும் பாவிக்கலாம். என்னண்டு அதை பாவிக்கலாம்ன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன். ChatGPTக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து எனக்கு இந்த ஃபோட்டோவை தெளிவாகவும் அந்த ஆண்ட முகம் மாறாத மாதிரியும் சீர்படுத்தி தான்றதை இங்கிலீஷ்லேயோ அல்லது நீங்கள் தமிழ்லேயோ கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு செய்து தரும். யாராச்சும் தேவையான ஆக்கள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அதை தாண்டி நிறைய பேர் வந்து இது ஒரு பிஸ்னஸாகவே செய்யலாம். இப்போ என்ன யார்ட்டையாவது பழைய புகைப்படங்களை நாங்கள் சீர்படுத்தி தாரோம்ன்ற மாதிரி ஏஐயை பாவிச்சு அதை சீர்படுத்தி கொடுக்கலாம். நிறைய பேருக்கு அந்த தேவை இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறாக்களில் இன்றைக்கு இரவுக்குள்ளே போஸ்ட் பண்ணுற 10 பேருக்கு மாத்திரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் உங்களோட புகைப்படங்களை சீர் செய்ய முயற்சிக்கிறேன். அப்படி இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது. பெரும்பாலும் முயற்சிக்கலாம் இந்த விஷயங்களை. நீங்களாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு யாரும் கூட இது ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம் ஏஐயை பாவிச்சு. இந்த மாதிரி மேலதிகமான ஏஐ மற்றும் டெக் விவரங்களுக்கு வந்து ஸ்னிப்ஸ் ஆஃப் கிருவை ஃபாலோ பண்ணுங்கள்.